இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸ்வீட் கார்ன் வாங்கி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம சுண்டல் செய்ய போகிறோம். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும், வேக வச்சிருக்கோம். நம்ம சோளக்கருது அவிஞ்சிருச்சு. இந்தமாதிரி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம கொஞ்சம் வெண்ணெயை போட்டு வச்சுருக்கோம். வெண்ணெய் உரியிருச்சு. இப்போ வந்து கானை வந்து நம்ம நல்லா ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சு கொஞ்சம் நேரம் சூடுபடுத்த கிண்டணும். இந்த கான் வந்து கொஞ்சம் சூடாயிடணும். இதை நம்ம ஒன்று ஒன்றா உரித்து வச்சுக்கிட்டும் அவிச்சு அப்புறம் போடலாம். நான் அவிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து வெங்காயம் போடுறோம், தக்காளி போடுறோம். தக்காளியை வந்து விதையை எடுத்து வச்சுட்டு புதுசு புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாய் பொடி போடுறோம். ஏற்கனவே உப்பு போட்டு நம்ம வேக வச்சுட்டோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கு மட்டும் போடுறோம். இது வந்து கொஞ்சம் சாட் மசாலா போடுறோம். கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி போடுறோம், மல்லி செடி. இதையெல்லாம் போட்டு இப்போ இப்படியே கிண்டோம். நல்லா ஒன்று சேர்ற மாதிரி நல்லா பிரட்டி வச்சுக்கிறோம். இது வந்து நமக்கு ஒரு சோளக்கருது மட்டும் நம்ம அவிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இது ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு கிணத்துல அள்ளி வச்சு கொடுத்தோம்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுங்க. நம்ம ஸ்வீட் கார்னில் வந்து சுண்டல் செஞ்சிட்டோம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஸ்வீட் கார்ன் கிடச்சிச்சு அப்படின்னா இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க.